ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் கோட் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா HTML டேபிள் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டேபிள் எதுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு யூசருக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் காட்டுறீங்க அப்படின்னும் போது ஆர்கனைஸ்டாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்ஃபர்மேஷனை யூசருக்கு கொடுக்க முடியும், ஒரு கிளைண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எம்ப்ளாயி டேட்டா நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகேவா? அப்படின்றப்ப இல்லை ஒரு அட்டண்டன்ஸ் டேட்டா பார்க்குறீங்க, இல்லை ஒரு பேமெண்ட் டேட்டா பார்க்குறீங்கன்னா டேபிளில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு இங்கே அட்டண்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ பே கொடுக்குறாங்க, ஸோ இந்த பொசிஷனில் அதாவது டெசிக்னேஷன் இருக்குது, ஸோ இந்த டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, இந்த டேட்டில் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரினா ஃபுல் டீட்டெயில்ஸை ஆர்கனைஸ்டாக பார்க்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் டேபிள் நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனாலும் ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு லிஸ்ட்டு, அடுத்தடுத்த எம்ப்ளாய்க்கு லிஸ்ட்டுனா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் வைடாக, இல்லையா? டேபிளில் அப்படி கிடையாது. ஒரே வியூவில் உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், இல்லையா? ஸோ ரோஸ் அண்ட் காலம் இட்ஸ் ஒர்க் லைக் அ மேட்ரிக்ஸ். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலமில் உங்களுக்கு காலம்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும், ரோஸ்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே ஹெட்டிங்கிறது காலமில் தான் இருக்கணும், ஸோ கண்டென்ட்ன்றது ரோவில் தான் இருக்கணும், செல்லில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இங்கே டிஃபர் ஆகும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப்பர்ஸ், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு நீட் ஆஃப் த கிளைண்ட் இங்கே வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? தென் ஸோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ரியல் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை விஷுவல் ரெப்ரசன்டேஷனில் காட்டுறதுக்காக தான் டேபிள் யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுதான் மெயின் திங். HTML டேபிள் ஆர் யூஸ்டு டு கிரியேட் a grid like structure to display data in rows and columns. அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸில் விஷுவல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை காமிக்கலாம். They provide a way to organize and present information in clear and concise manner. ஓகேவா? கிளியராக நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல, அந்த டேபிள் பார்க்க சொல்ல நமக்கு புரிஞ்சிடும் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே டேபிளில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது, தென் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகேவா, அதோட யூஸ் கேசஸ்லாம் என்ன, எதுக்கு டேபிள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் டேபிள், இங்கே டேபிள் டேக் இருக்குது. ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக டிஃபைன் த டேபிள் இட் செல்ஃப். ஒரு டேபிள் டேகை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண முடியும். தென் டிஆர் ஆபிஸாக தெரிஞ்சிருக்கும், டேபிள் ரோ. ஒரு டேபிளில் ஒரு ரோவை க்ரியேட் பண்ணுறீங்கன்னும் போது நமக்கு டிஆர் டேக் தேவை. டிடி டேபிள் டேட்டா. அப்போ ஒரு டேபிளில் டேட்டா க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு குட்டி செல், அந்த டேட்டா க்ரியேட் பண்ண சிங்கிள் டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்கு டிடி யூஸ் பண்ணுவோம். டிஹெச் ஃபார் ஹெட்டிங். ஓகேவா? டேபிளில் டாப்பில் ஹெட்டர் மட்டும் பாருங்கள் ஹைலைட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹெட்டிங்கை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் டிஹெச் வச்சு. இது இல்லாமல் டி ஹெட், டி பாடி, டி ஃபுட்ன்ட்டு அனதர் ஆப்ஷனல். ஓகேவா? இது டி ஹெட்னா ஹெட்டிங், அதாவது இந்த டிஹெச் தான் டி ஹெட்டாக இருக்குது. டி பாடி அப்படின்னும் போது இந்த டிஆர் டிடி ரெண்டும் சேர்ந்து டி பாடியாக இருக்கும். ஓகேவா? தென் டி ஃபுட், டேபிளுக்கும் ஃபூட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கேப்ஷன்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் ஏ கேப்ஷன் ஆர் டைட்டில் ஃபார் த டேபிள். ஒரு டேபிளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், டைட்டில் கொடுக்க முடியும். ஓகேவா? அதுக்காக கேப்ஷன் யூஸ் ஆகுது. இங்கே என்னென்ன எலமெண்ட் இருக்குது, டேபிள், டேபிள் ரோ, டேபிள் டேட்டா, டேபிள் ஹெட்டிங் அண்ட் டி ஹெட், டி பாடி, டி ஃபுட், அதாவது டேபிள் ஃபுட், டேபிள் ஹெட், டேபிள் பாடி, தென் கேப்ஷன், டேபிளுக்கான டைட்டில். ஓகேவா? யூஸ் கேசஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். டேட்டா ப்ரெசன்டேஷன். ஓகேவா? ஸோ கம்பேரிசன் பிட்வீன் சம் ஃபியூச்சர்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். ஓகே? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், மொபைல் வாங்க போகிறீங்க, லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா டேபிளில் கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் இல்லையா, லெஃப்ட் ரைட்டாக. ஸோ மல்டிபிள் ப்ராடக்டோட அமேசானில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் ஆக்சசிபிலிட்டி, ஈஸியாக ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட்டு மூலயமா, கார்ட்ஸ் மூலயமா நீங்கள் பார்க்குறத விட ஸோ டேபிள் மூலயமா பார்க்க சொல்ல நல்லா உங்களுக்கு விஷுவலாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும். ஓகேவா? கஸ்டமைசேஷன், ஈஸியாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? டேபிள் இஸ் ரியலி ஈஸி. ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா அது டேபிள் இருந்ததுன்னா ஒரு டேட்டாவை ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும், கஸ்டமைஸும் ஈஸியாக பண்ண முடியும் டெவலப்பரால். ஓகேவா? ஸோ தென் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் படிச்சுக்கோங்க. தென் டேபிள் ஸ்ட்ரக்சர், ஒரு மினிமமாக ஒரு பேசிக்காக ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் டேக், இட்ஸ் அ பேரண்ட் டேக். எப்பயுமே சைல்டு பேரண்ட் கான்ஃபிகரேஷன்லாம் இந்த டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் இருக்கும். ஒரு பேரண்ட் இருந்தால் அதுக்குள்ளே சைல்டு இருக்கும், சைல்டுக்குள்ளே அகெயின் அனதர் சைல்டுன்ட்டு நெஸ்டடில் போயிட்டே இருக்கும் இல்லையா. நெஸ்டட் காம்போனன்ட்ஸ் எலமெண்ட் படிக்க சொல்ல நம்ம பார்த்துருந்தோம் செகண்ட் டாபிக். ஸோ இங்கே ஒரு டேபிளில் ஒரு டேபிள் ரோ இருக்குது, அகெயின் அனதர் டேபிள் ரோ, அகெயின் அனதர் டேபிள் ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குது. ஓகேவா? ஒரு ரோவில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங், மேலே ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஏஜ். அடுத்தது கீழே ரெண்டாவது ரோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே டிஹெச்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது போல்ட் ஆகி காமிக்கும், அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ டேபிள் டேட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜான் டோ 30, ஜான் ஸ்மித் 25. ஸோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ரியலி ஈஸி.
ப்ரோ இதுக்கு எப்படி ப்ரோ சிஎஸ்எஸ்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சிம்பிள். ஒரு டேபிள் இருக்குன்னா இது டேக் தான் இல்லையா, இட்ஸ் அ டேக். அப்போ அந்த டேபிளுக்கு நீங்கள் ஸ்டைலிங் பண்ண போகிறீங்க, பேக்ரவுண்ட் கலரோ இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டாட்டா வச்சோ இல்லை ஆஷ் வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸோ இல்லை ஐடியோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கலர் பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். தென் லைக் வைஸாக ஹெட்டிங் அண்ட் டிடி கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் மல்டிபிள் கிளாஸ் நேமை போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டைலிங் பண்ணலாம். ஓகேவா, ஸ்டைலிங் அடுத்தடுத்து பார்க்க சொல்ல டேபிள் ஸ்டைலிங் சிஎஸ்எஸில் பார்ப்போம், திரும்பியும் டேபிள் பார்ப்போம் எப்படி ஸ்டைலிங் பண்ணுறதுன்னு. ஓகேவா, அப்போ இதை பார்க்கலாம். ஓகேவா, தென் இங்கே சிம்பிளாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஸ்டைலிங். ஓகேவா, ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ட்ரைம் எடிட்டா. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா, பாடியில் ஃபஸ்ட்டு ஹெட்டர் இருக்குது. ஸோ HTML ஆப்வியஸாக தெரியும், ரூட் எலமெண்ட் உள்ள ஹெட்டர் இருக்குது. ஓகேவா, நான் டூகுள் பண்ணிக்கிறேன் ஹெட்டரை. தென் பாடி, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஹெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் டேகு, அதில் வந்து டேபிளுக்கு என்ன இருக்குது, ஸ்டைலிங் இருக்குது. தென் பாடியில் என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள் டேக் இருக்குது, எக்ஸாம்பிள் டேபிள்ன்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஓகேவா, ஸோ தென் உள்ள ஒரு டேபிள், அதில் வந்து ஒரு டேபிள் ரோ. இந்த ரோவில் THல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். ஓகேவா, இந்த கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம் மோர் திங்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கு டேட்டா இல்லை அப்படின்றதால உங்களுக்கு என்ன இருக்குது, டேபிள் ரோ இல்லை ப்ரோ அப்படின்றதால இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், Ctrl+C Ctrl+V Ctrl+C Ctrl+Z. ஓகேவா, Ctrl+C Ctrl+V இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அது ஆட் ஆகும். இட்ஸ் ரியலி சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஆட் பண்ணிடணும், ரோ. ஓகேவா, TR. ஓகேவா, TRனா என்னது, டேபிள் ரோ. அப்போ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், அகைன் ஏஜ், இது வந்து ஒரு ரோ. ஓகேவா, தென் அடுத்தது இங்கே திரும்பி டேபிள் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான், டோயி, ஸோ டோ, ஸோ 30 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அனதர் ரோ. ஆனால் இது வந்து டேபிள் டேட்டா. இங்கே TDன்றது இட்ஸ் அ டேபிள் டேட்டா, டேபிள் செல், ஒரு யூனிக்யூ செல். TRன்றது ரோவில் விராப் பண்ணியிருக்கோம். ஒரு ரோவில் எத்தனை டேட்டா இருக்கணும், ஒரு ரோவில் எத்தனை ஹெட்டிங் இருக்கணும், இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ காம்ப்ளெக்ஸான டேபிள்ஸும் இருக்குது. அடுத்தடுத்த டாஸ்க் போக சொல்ல, அடுத்தடுத்த டேபிள், அடுத்தடுத்த டாபிக் போக சொல்ல உங்களுக்கு அது புரியும். ஓகேவா, இதை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் என்னோடய வித்து வந்து 100% இருக்கணும், பார்டர் வந்து கொலாப்ஸ்டாக இருக்கணும். ஸோ பார்டர் கொலாப்ஸ்டான்ட்டு டேபிள் பார்டரில் பார்ப்போம். ஓகேவா, தென் பேடிங், ஒரு செல்லுக்கும் பேடிங் எவ்வளோ இருக்கணும், டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்டில் இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா, பார்டர் எவ்வளோ இருக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங். ஓகேவா, இதை நம்ம எடிட் பண்ண முடியும். இது எடிட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், பார்டர் பாட்டம் தான் கொடுத்துருக்கேன். வாட் ஹேப்பன் இஃப் ஐ கிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பார்டர் கொடுத்தா பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ பார்டர் கொடுக்க சொல்ல எனக்கு என்டையர் செல்லுக்குமே பார்டர் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதை நான் திரும்பி இங்கே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளுக்கும் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ என்டையர் டேபிளுக்கு கொடுத்துட்டு இந்த பார்டர் கொலாப்ஸை நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் டபுள் பார்டர், ஆக்சுவலாக இதுதான் இருக்கும். பார்டர் கொலாப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டேபிளுக்கும் ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். தென் ஒரு செல்லுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஹெட்டிங்க்கும் ஒரு டேபிள் டேட்டாக்கும் ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். பார்டர்னும் போது ரவுண்ட், அதாவது கார்னர். ஓகேவா, இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கார்னர். ஓகே, 4 கார்னரையும் கனெக்ட் பண்ணி நம்ம பார்டர் கொடுக்குறது. தென் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேடிங் இருக்குது. பேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இன்சைட் த, அதாவது எலமெண்ட்லேருந்து இந்த பார்டர், இங்கே இருக்கு இல்லையா பார்டருக்கும் இந்த எலமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். இங்கே 8 பிக்சல் இருக்குது, நான் 80 பிக்சல் கொடுத்தேன்னா வாட் ஹேப்பன், ஆப்வியஸாக அவ்வளோ கேப் இருக்கும் இல்லையா. ஸோ டோன்ட் வாண்ட் டு, இங்கே இப்படி வேணாம். ஸோ ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்டில் இருக்குது, ஸோ ORIGHT ரைட்டில் அலைன் பண்ணலாம், இல்லையா சென்டரில் அலைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சிஎஸ்எஸில் டேபிளை ஸ்டைலிங் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ சிம்பிளாக ஒரு டேபிள், பேசிக் டேபிள் எப்படின்னு பார்த்தோம், அதோட அவுட்புட் பார்த்தோம். ஓகேவா, அகெயின் செகண்ட் த நெக்ஸ்ட் திங், இங்கே பாருங்கள் ஒரு டேபிளில் இருந்து இன்னொரு டேபிள் என்ன ஆயிருக்கு, அதாவது ஒரு ரோல் இருந்து இன்னொரு ரோல் என்ன ஆயிருக்கு, ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, ப்ரெசென்ட், ஆப்சென்ட் இந்த மாதிரி. ஓகேவா, இல்லை யூனிக்யூவாக ஒரு செல்லை கூட நீங்கள் பண்ண முடியாத. இது எப்படி ப்ரோ பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைப்டு டேபிள். ஓகேவா, இது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி, ஜஸ்ட் எடிட்டிங் இன் CSS. ஓகே, தட் சீட்டா இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு, அங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் வித் 100%, இந்த இடத்துக்கிட்ட வித் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். 50% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் த டிஸ்பிளே இருக்கும். ஓகேவா, இது உங்களோட விருப்பம். ஓகேவா, டேபிள் கொலாப்ஸ் ஆல்ரெடி எதுக்கு சொல்லியிருந்தேன், கொலாப்ஸ்னா பார்டர் இருக்குன்னா 2 பார்டரையும் கொலாப்ஸ் பண்ணி ஒரே பார்டராக காமிக்கிறதுக்காக. ஓகேவா, பேடிங் ஸ்பேஸ் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட். ஓகேவா, பார்டர் பாட்டம். ஓகேவா,
பார்டர் பாட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ பாட்டமில் மட்டும் தான் பார்டர் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பார்டர் இருக்கா, இந்த ரோக்கு கீழே இங்கே ஒரு பார்டர் இருக்குது, இந்த ரோக்கு கீழே இங்கே ஒரு பார்டர் இருக்குது, இங்கே பார்டர் இருக்குது, இங்கே பார்டர் இருக்குது. ஸோ பாட்டமில் மட்டும் தான் பார்டர் இருக்குது. இந்த மாதிரி பாட்டமில், டாப்பில், லெஃப்ட்டில், ரைட்டில் மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியும், பார்டரை வர வச்சுக்க முடியும். ஸோ இங்கே சூடோ கிளாஸஸ், சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது சிஎஸ்எஸில். ஓகேவா, இது நம்ம படிக்க தான் போகிறோம். என்ன பண்ணுறோன்னா, ஈவன் சைல்டு, ஆட் சைல்டு, இப்போ ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணுவோம், ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஈவன் சைல்டை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஈவன் சைல்டுமே நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கலர் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு கிவ் அஸ் அ ரெட், எஸ் யூ கேன். ஓகே, ஸோ ஆடு மட்டும் தான் இருக்கணுமா, ஈவன் மட்டும் தான் இருக்கணுமா, ஆடு இருக்கக்கூடாதா, எஸ் யூ கேன். ஓகே, இப்படி நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டைலிங் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இட்ஸ் ஈஸி. நீங்கள் டேபிளில் ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே சிஎஸ்எஸில் டேபிள்ஸ். ஓகேவா, டேபிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்கில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோவர் எஃபெக்ட்ஸு. ஓகேவா, ஸோ ஆட் ஈவன் சைல்டில் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செல்லை மட்டும் செக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆப்சன்ட் ப்ரெசன்ட் ஆர் ஹைலைட்டிங். ஓகே, அந்த மாதிரி கொடுக்க முடியும். ஓகேவா, ஒன்றும் பூட் ஸ்ட்ராப்பில் டேபிள்லாம் போக சொல்ல, ஒன்றும் சூப்பரான டேபிள்லாம் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக காமிக்கிறேன். இது வந்து சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ இங்கே பார்க்க சொல்ல உங்களுக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், டேபிள் வித் டாக் மோட். ஸோ இதெல்லாமே கோட் இருக்குது. அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணால் டேரெக்டாக அந்த அவுட்புட் அச்சீவ் பண்ண முடியும் வித்தவுட் எனி சிஎஸ்எஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோ டேபிள்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா, இந்த மாதிரி டேபிள்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. ஒன்ஸ் நம்ம சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகே, தென் இப்போ மூவ் ஆன் பண்ணலாம். தென் அனதர் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், வெறும் ஹெட்டரை மட்டும் செலக்ட் பண்ண முடியும். இது நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி தெரியும். ஒரு ஹெட்டை மட்டும் செலக்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கோட் பார்க்காம சொல்லுங்கள் பார்க்கலாம், எனி ஒன். ஸோ என்டையர் ஹெட்டை மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ஹெட்டிங் இருக்கக்கூடிய ரோவை நம்ம என்ன பண்ணலாம், இதான டிஹெச். அப்போ இந்த இடத்துக்கிட்ட டிஹெச்சுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன கொடுக்கலாம், அந்த பர்டிகுலர் டிஹெச்சுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், மில்கி ஒயிட் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இது பாசிபிள். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதால ஈஸியாக என்ன பண்ண முடியும், டேபிளை ஹைலைட் பண்ண முடியும் உங்களால், டேபிள்ஸ் அண்ட் வேல்யூஸை. ஓகேவா, தென் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் இருக்குது டேபிளில். டேபிள் பார்டர், டேபிள் செல், டேபிள் ஸ்டைலிங், ரோ ஸ்பேன், கால் ஸ்பேன் அண்ட் டேபிள் கால் குரூப். ஓகேவா, ஸோ நான் ஒரே வீடியோவை தான் எடுக்க போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஸோ டேபிள்லாம் என்ன, பேசிக்காக டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிள் ரோக்குள்ளே டேபிள் ஹெட்டிங் அண்ட் டேபிள் டேட்டா பார்த்தோம் இல்லையா. இங்கே டேபிள் பார்டர். ஓகேவா, டேபிள் பார்டர் எப்படி இருக்கும், ஹெச்டிஎம்மில் என்ன மாதிரியெல்லாம் பார்டர் இருக்குது, தென் பார்டருக்கு எப்படிலாம் ஸ்டைலிங் கொடுக்கலாம், ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, தென் இங்கே வே டு டிஃபைன் எ டேபிள் பார்டர். ஸோ கிளாஸ்லேயோ இல்லை ஐடிலையோ இல்லை எலமெண்ட்லேயோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஓகேவா, தென் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம், பார்டர் 1 2 3ன்ட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் பார்டர் ப்ராப்பர்ட்டி. பார்டரில் என்னென்ன இருக்குது, பார்டரை ஸ்டைல் பண்ண முடியும், பார்டர் வித் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பார்டர் வித் இந்த சீன்ஸ் திக்னஸ், பார்டர் கலர், ஒரு பார்டருக்கு கலர் கொடுக்கலாம், பார்டர் கொலாப்ஸ், ரெண்டு பார்டரை ஒரே பார்டரை கொலாப்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கும், டேட்டா ப்ரெசன்டேஷன் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணனா டேட்டா ப்ரெசன்டேஷன் ஸ்மூத்தாக, ரீடபிலிட்டியாக, ஸோ அழகாக இருக்கும் பார்க்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, டிசைன் கஸ்டமைசேஷன் நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் கிளாரிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா, ஸோ ஒரு டேட்டாவை பார்க்க சொல்ல விர்ச்சுவலாக நமக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். தென் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளாக ஒரு டேபிள் இருக்குது. இதுக்கு கோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா, ஒரு டேபிள் இருக்குது, ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி வித் 100%, அதாவது இந்த ப்ளூ கலர் டிவ்வில் 100% கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ரோ க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ க்ரியேட் பண்ணேன், ரோவாக தான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நேம், கண்ட்ரி, பாப்புலேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு டேபிள் ரோ க்ரியேட் பண்ணி டேபிள் டேட்டா, டோக்கியோ ஜப்பான் பாப்புலேஷன், மெக்சிகோ சிட்டி மெக்சிகோ பாப்புலேஷன், மும்பை இந்தியா பாப்புலேஷன், ஸோ அகெயின் சைனா பாப்புலேஷன். ஓகேவா, ஸோ எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிது. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த டேபிளுக்கும் எந்த ஒரு ஸ்டைலிங்குமே இல்லை இல்லையா. இதை ஸ்டைல் பண்ண சொல்ல ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஓகேவா ப்ரோ, எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம், இந்த மாதிரி பார்டர்ஸ், டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான். ஸோ இதெல்லாமே இப்போ கற்றுக்க போகிறோம். ஓகேவா, தென் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். தென் இந்த இடத்துக்கிட்ட டேபிள் இருக்குது, தென் இந்த டேபிளில் மேலே ஸ்டைலிங் இருக்குது. ஓகேவா,
ஸோ இதை ட்ரைமி எடிட்டரில் கொடுக்குறேன். தென் ட்ரைமி எடிட்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே ரைட்லேயே வச்சுக்கலாம் அந்த ட்ரைமி எடிட்டரை. இந்த இடத்துக்கிட்ட என்னமா பண்ணியிருக்கோம், பார்டர் கொலாப்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த பார்டர் கொலாப்ஸ் ரிமூவ் பண்ணனா எனக்கு டிஃபால்ட்டாகவே என்ன நடக்குங்க, டேபிளுக்கும் பார்டர், டேபிள் ஹெட்டிங்க்கும் பார்டர், டேபிள் டேட்டாக்கும் பார்டர். அதாவது என்டையர் டேபிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பார்டர் இருக்கா பாருங்கள் சுற்றி, என்டையர் டேபிளுக்கும் ஒரு பார்டர், ஒரு டேபிள் ஹெட்டிங்க்கும். இப்போ இந்த டேபிள் ஹெட்டிங்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும், அந்த டேபிள் ஹெட்டிங்க்கு பார்டர் இருக்காது, கவனிச்சிங்களா? இல்லை டேபிள் டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன நடக்கும், ஸோ என்டையர் டேபிளுக்கு மட்டும் தான் எனக்கு பார்டர் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட திரும்பியும் டேபிள் எடுத்துடலாம், டிடி டிஹெச். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டிங்க்கு தனியாக பார்டர். ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு பார்டர் நான் எடுத்துகிட்டா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா, கண்ட்ரோல் Z இந்த இடத்துக்கிட்ட டிஃப்ரென்ஸ் தெரியுதாம்மா, உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ ப்ரோ எனக்கு இந்த மாதிரி டபுள் பார்டர் வேணாம். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் கொலாப்ஸ். நீங்கள் பார்டர் கொலாப்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அது வந்து சிங்கிள் பார்டராக மாறிடும். பார்டர் கொலாப்ஸ் நீங்கள் டேபிளுக்கு கொடுத்தாலே போதும். ஓகேவா, ஸோ அது என்னவா மாறிடும், கொலாப்ஸ் ஆகிடும், ரெண்டு பார்டரும் அட்டாச் ஆகிடும். ப்ரோ இப்போ வந்து ஸ்டைலிங்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது, அந்த பார்டரில் சேஞ்சஸ் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி. இப்போ இங்கே பார்டர் இருக்குது, ஃபஸ்ட்டு வித்து, பார்டர் வித்து இங்கே 1 பிக்சல் கொடுத்துருக்கேன், எவ்ரி திங் இஸ் அ பிக்சல் சொல்லியிருக்கேன், 2 பிக்சல் அதாவது ஸோ 20 பிக்சல். எஸ் யூ கேன். ஸோ மினிமம் 3 பிக்சலோட எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே நல்லா இருக்காது. ஓகேவா, தென் உள்ளே இருக்க இதுக்கெல்லாம் பார்டர். ஓகேவா, இப்போ நான் இந்த கொலாப்ஸ் எடுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ தான் இப்போ என்டையர் டேபிளுக்கு நான் பார்டர் கொடுத்துருக்கேன், இங்கேயும் 3 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே இல்லையா? இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா, அடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்டர் கொலாப்ஸ் நான் எடுத்துட்டேன்னா இட்ஸ் ஓகே, நவ் இட்ஸ் ஓகே ரைட், இட்ஸ் பர்ஃபெக்ட் ஆல் ரைட். இப்போ இந்த மாதிரி பார்டர் நம்ம கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். இதுக்கு சாலிட் அப்படின்னா என்ன, தென் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பார்டர், டாட்டட் பார்டர், டேஷ்ட் பார்டர். சாலிட்னா அப்படி திக்காக ஒரு சாலிட் லைன். அதுக்கப்புறம் டபுள் பார்டர், டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு நீங்கள் டபுள் பார்டர் கொடுத்துருந்தீங்கன்னா டபுள் பார்டரில் இருக்கும். ஓகேவா, தென் ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் கொலாப்ஸ் கொடுக்கணும், பார்டர் கொலாப்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, தென் இதில் க்ரௌட் பார்டர் இருக்குது. அதாவது க்ரௌட் பார்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இட்ஸ் 7 ஷேப்பில். ஓகேவா, டைனகல் ஷேப்பில் இங்கே இருக்குன்னா மேலே பாருங்கள் பிளாக்கு ஒரு லேயர், தென் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரே லேயர். ஓகே, தென் உள்ளே வந்து பிளாக் லேயர், வெளியில் வந்து கிரே லேயர். ஓகேவா, இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் ரிஜிட் பார்டரில் பாருங்கள், இங்கே கிரே உள்ள பிளாக்கு, இங்கே கிரே உள்ள வெளியில் பிளாக். ஓகேவா, அப்படியே உல்ட்டா இருக்கும். க்ரௌட் பார்டர், ரிஜிட் பார்டர். ஓகே, இங்கே இன்செட் பார்டர். இன்செட் பார்த்தீங்கன்னா மேலே இட்ஸ் 7 ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கும் கிரேவும் இருக்கும். அவுட் செட் பார்டரில் அப்படியே உல்ட்டா. ஓகேவா, பார்டர் நன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது யூஸ் பண்ணிங்கன்னா பார்டரே இருக்காது டேபிளுக்கு. ஓகேவா, ஏன்னா பார்டரை நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும் இருக்கிற பார்டரையும். ஓகேவா, சரி இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பார்டரை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு டாட்டட் பார்டர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட சாலிட் இருக்குது இல்லையா, ரெண்டுத்துக்குமே சாலிட் எனக்கு வேணாம், இல்லை நான் ஒன்றுத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன் ப்ரோ எனக்கு டாட்டட் வேணும்னா எஸ் யூ கேன். இந்த இடத்துக்கிட்ட சாலிட்க்கு பதிலாக DOTTED டாட்டட். ஓகேவா, ஒரு இதுக்கு மட்டும் டாட்டட் கொடுக்க முடியும். நான் அப்போ ரெண்டுத்துக்குமே கொடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, பார்டர் கொலாப்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட டாட்டட் பார்டர் கொடுத்துட்டேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், டாட்டட் பார்டர் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் டாட்டடில் இருக்குது. ஓகேவா, ஸோ டேஷ்டு பார்டர், கண்ட்ரோல் D. ஸோ இந்த இடத்துக்கிட்ட DASHED டேஷ்டு பார்டர். வேறு என்ன பார்த்தோம், டபுள் பார்டர், டிஃபால்ட்டாக டபுள் பார்டர் தான் இருக்கும். ஓகேவா, தென் க்ரோவ் GROOV. ஓகேவா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேஷ் GRO க்ரோவ். ஓகேவா, இங்கே ஸ்னிப்பட்டும் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா, க்ரோவ் எப்படி இருக்கும் பார்த்தா தெரியலையா க்ரோவ். ஓகேவா, ஓவராக ஜூம் பண்ணால் தான் க்ரோவ் தெரியும். ஓகேவா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் க்ரோவ் தெரியுது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ ரிஜிட் பார்டர் கொடுக்க முடியும், இன்செட் பார்டர், அவுட் செட் பார்டர் கொடுக்க முடியும். ஆனால் இந்த க்ரோ ரிஜிட் பார்டர்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்டர் கொலாப்ஸ் இருக்கு இல்லையா, இது எடுத்துருங்க. இதுக்கு பார்டரே கொடுக்காதீங்க, ஸோ டேபிளுக்கு பார்டர் கொடுக்காதீங்க. ஓகேவா, ஏதாவது ஒன்றுத்துக்கு பார்டர் கொடுங்க, அப்படின்றப்ப நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதுக்கு பார்டர் தேவையில்ல. ஓகேவா,
ஸோ இப்போ பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி பார்க்க சொல்ல தென் இன்செட் அவுட் செட் அதே மாதிரி தான் இன்செட் அவுட் செட்க்கும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிஜிட் INSET இன்செட். ஓகே, இன்செட் இது நல்லா கொஞ்சம் டிஃபராக இருக்கு இல்லையா? தென் அவுட் செட். ஸோ பார்டர் ஈஸி தான், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இங்கே பார்டர் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பீங்க? திக்னஸ் ஆஃப் த பார்டர். என்ன கொடுப்பீங்க? திக்னஸ் ஆஃப் த பார்டர். அடுத்தது ஓகேவா, இங்கே ஸ்டைல் என்ன ஸ்டைல், அது டேஷா, டாட்டடா, இல்லை டபுள் பார்டரா, இல்லை க்ரோவ்டா, இல்லை ரிஜிடா, இல்லை இன்செட்டா, இல்லை அவுட் செட்டா அப்படின்னு கொடுப்பீங்க. தென் கலர் ரெட்டா, பிங்க். ஸோ என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம் ஸ்டைலிங்கில். ஓகேவா? கூலாக இருக்கும் பார்க்க, நீங்கள் எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர், கலர்ஸ். ஓகேவா? ஸோ இதோட பார்டர் அப்படின்னு முடியுது டேபிளில். ஓகேவா? நெக்ஸ்ட் டேபிளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் சைஸஸ். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸோ இங்கே டேபிள் சைஸ்ன்றது டேபிளை வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளே சைஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வேரி பண்ண முடியும். ஸோ 100%, 10%, 30%, 20%. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எலமெண்ட் டேரெக்டாக எலமெண்ட் செலக்டாக, டாட்டோ ஹேஷோ வராது, டேரெக்டாக எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணலாம். பட் அப்படி பண்ணாதீங்க, கிளாஸோ இல்லை ஐடியோ நீங்கள் கொடுத்து ஸ்டைல் பண்ணுங்கள். ஓகேவா? தென் இப்போ வித்து வந்து 30% கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட பர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ் 100 அப்படின்னு கொடுக்க சொல்ல. ஓகேவா? ஸோ 100 அப்படின்னு கொடுக்க சொல்ல இந்த பர்சன்டேஜ் 100ஆக இருக்குது. 10 அப்படின்னு கொடுக்க சொல்ல 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. ஓகே? ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்? வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ் உங்களால் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் டேபிள் சைஸிங். இந்த டேபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேவோட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும். ஓகேவா? ஸோ இவன் தான் இருந்தாலுமே அதை என்ன பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாற்றிக்கலாம் ஓவர் ரைட் பண்ணி. ஓகேவா? அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஓவர் ரைடிங்லாம் அப்புறமா சொல்லித்தரேன். தென் இங்கே ஸ்மால் லெவல் டேபிள், மீடியம் லெவல் டேபிள்னா 60%, லார்ஜ் லெவல்னால் கண்டிப்பாக 100%. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு நாளைக்கு வந்து டேபிள் நீங்கள் வந்து சின்னதாக்கணும், எனக்கு டேட்டா வந்து கம்மியாக இருக்குது ப்ரோ, இதுக்கு வந்து 100% தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. 20%, 30% இருந்தாலும் இட்ஸ் எனஃப், ரைட்? ஸோ அந்த மாதிரி டேபிளை சின்னதாக்கணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ யூஸ் பண்ணுவீங்க சிஎஸ்எஸில்? வித் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ பர்சன்டேஜில் 0 to 100. ஓகேவா? மறக்காமல் இருக்குமா? சரி, ஓகே. ஐ எம் ப்ரொசீடிங் டுவோர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஒன், டேபிள் ஸ்டைலிங். டேபிளை டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணுறது எப்படி ப்ரோ? வித்து சேஞ்ச் பண்ணுற சொல்லிட்டீங்க, பார்டர் சேஞ்ச் பண்ணுற சொல்லிட்டீங்க, ஒன்றும் எப்படி ப்ரோ ஸ்டைல் பண்ணணும்? ஓகேவா? தென் நான் சொன்ன மாதிரி ஆட் ஈவனில் எப்படி பண்ணுறது, ஹோவர் எஃபெக்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோவர் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தானே அட்வான்ஸ் லெவலில் நம்ம உள்ளே போக முடியும். சிஎஸ்எஸ் நம்ம வந்து ஒன்றும் இன்டீரியராக கற்றுக்க சொல்ல நம்ம கண்டிப்பாக ஆப்வியஸாக பெட்டராக தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கணும். ஒரு பேசிக் டேபிள்னால் இதான் கோடு, இதான் கோடு. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் ஒரு பேசிக் டேபிள் இருக்குது. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இது பார்க்க எப்படி இருக்குது? நல்லா விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பயங்கரமாக இருக்கா? நோ, ரைட்? ஸோ இப்போ பேசிக் ஸ்டைலிங் நான் கொடுக்குறேன், இது உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளுக்கு ஒரு டேபிள் ரோ இருக்குது, 3 ரோ இருக்குது. 1 ரோ, 2 ரோ, 3 ரோ இருக்குது. அதில் ஒரு ரோ ஹெட்டிங் இல்லையா? டிஹெச் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் செல்லும். ஓகேவா? தென் அடுத்தடுத்த 2 ரோ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா. அப்படி இருக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட என்டையர் டேபிளுக்கும் பார்டர் கொலாப்ஸ் கொடுத்துட்டு வித் 100%, ஃபுல்லாக வித் 100% கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச் அண்ட் டிடி இதுக்கும் பார்டர் கொடுக்கணும்னா பார்டர் கொடுத்துட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துக்கிறேன், பார்டர் கலர். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்க சொல்ல எனக்கு என்ன ஆகுது, மொத்த டெக்ஸ்ட்டும் லெஃப்ட்டில் அலைன் ஆகிடுது. ஓகேவா? தென் ஆஃப்டர் வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா பேடிங் 8 பிக்சல். ஸோ இன்னர் ஸ்பேஸ். ஓகேவா? கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டேபிள் ஹெட்டிங்க்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், பார்டர் கலர் கொடுத்துருக்கேன். அதாவது என்னோடய ஹெட்டிங்க்கு மட்டும் பார்டர் கலர் கொடுக்கலாம், இல்லை டேட்டாக்கு மட்டும் பார்டர் கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறதால உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், ஹெட்டிங்க்கு மட்டும் கொடுக்குறேன். இப்போ டிடிக்கு கொடுத்தேன்னா என்ன நடக்கும்? டிடிக்கு கலர் வருது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு கலர் இது இல்லையா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் அஸ் அ ஓ ஆர் ஏ இன் ரெட் ஆரஞ்ச், ஓகே, எஸ் யூ கேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட டிடின்னு இருக்குது இல்லையா? இதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கண்ட்ரோல் வி. இப்போ இந்த இடத்துக்கிட்ட டிஹெச், ஓகேவா? டிஹெச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்,
பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், பிஎல்ஏசிகே பிளாக்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஸோ என்டர் COLOR கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட்டு WHIT ஒயிட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கலர்ஸ் கொடுக்க முடியும் உங்களால் செலக்ட் பண்ணி. இப்போ டேபிள் ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணி கலர் கொடுக்குறது, டேபிள் டேட்டாவை மட்டும் செட் பண்ணி கலர் கொடுக்குறது, இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல் இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள். ஸோ 8 இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட 12ன்னு கொடுக்குறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல 20ன்னு கொடுக்குறேன். டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களால் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் மல்டிபிள் என்னது இதெல்லாம் டார்கெட்ஸ், எலமெண்ட்ஸ் இல்லையா? எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ணுறது, டேபிளை டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ணுறது. பார்டர் கொலாப்ஸ்னால் என்னன்னு தெரியும், வித்துன்னு என்னன்னு தெரியும், பேடிங் இட்ஸ் ஓகே, இட்ஸ் இன்னர் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் டெக்ஸ்ட் அலைன். ஓகேவா? டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணுறது, லெஃப்ட் ரைட்டு சென்டர், அவ்வளோதான். இது நான் ஒன்றும் சொல்லி தரலை. பட் இருந்தாலுமே அட்லீஸ்ட் யூ ஹேட் சம்திங் கிளாரிஃபிகேஷன். பார்டர் இப்போ தான் சொல்லி கொடுத்தோம், பார்டர் இல்லையா? ஸோ வித்து, ஸோ திக்னஸ்ஸு, தென் ஸ்டைலிங்கு, தென் கலர்ஸ். பார்டரோட கலர், பார்டருக்கும் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட இஃப் யூ கிவ் GREEN க்ரீன்னா, ஸோ இட் இஸ் இன் க்ரீன். ஸோ 1 பிக்சல் தெரியல, 5 பிக்சல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் தெரியும். பார்டர் பாட்டம் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பார்டர் பாட்டம், ஸோ பார்டர் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கலர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டைலிங் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலர்ஸில் நிறைய தீம்ஸ் வச்சு பண்ண முடியும். ஓகேவா? தென் ஆல்டர்னேட்டிங் ரோஸ். இந்த ஆல்டர்னேட்டிங் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ கோட்ஸ் படிக்கணும். ஆனாலும் சூடோ கோட்ஸ் இல்லாமல் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இட்ஸ் ரியலி சிம்பிள். ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா டேபிள் ரோவை செலக்ட் பண்ணிட்டோம். என்டையர் டேபிளில் எத்தனை ரோ இருக்குது இங்கே சொல்லுங்கள். இங்கே எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ Ctrl C. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl V, Ctrl V, Ctrl V, Ctrl V. ஓகேவா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் உள்ள ரோ போட்டுக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஸோ டேபிள் ஹெட்டிங்க்கு பார்டர் கலர் கொடுத்துட்டேன். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட என்ன, ஸோ ஈவன் ரோ. ஓகேவா? ஈவன் ரோ இருக்குது. ஓகேவா? தென் இந்த டேபிள் ரோ நான் இந்த காலன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், லிங்க் நடத்த சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ கண்டிஷன் அப்படின்ற இல்லையா? இங்கேயே பாருங்கள், ஒரு காலன், அதாவது பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும். அதே மாதிரி டேபிள் ரோவில் என்ன எஃபெக்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. nth சைல்டுனா என்னம்மா, அப் டு த லாஸ்ட் சைல்டு. கரெக்டாக? அப் டு த லாஸ்ட் சைல்டு. எனக்கு எவ்வளோ ரோ இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. கடைசி சைல்டு வரைக்கும் செலக்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் கலரை அப்ளை பண்ணேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ ஈவனா இல்லை ஆடான்னு பாஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துக்கிட்ட ஈவனுக்கு பதிலாக ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆடில் கலர் ஆகும். இல்லை ப்ரோ ஈவன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈவனில் கலர் ஆகும். ஓகேவா? இட்ஸ் ரியலி சிம்பிள் ரைட்? ஸோ ரோவை செலக்ட் பண்ணுறீங்க. தென் அப் டு nth சைல்டு செலக்ட் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சைல்டு செலக்ட் பண்ணாமா ஃபஸ்ட்டு சைல்டு செலக்ட் பண்ணலாம், செகண்ட் சைல்டு செலக்ட் பண்ணாமா செகண்ட் சைல்டு செலக்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அடுத்த கான்செப்ட். ஓகேவா? இட்ஸ் ரியலி ஈஸி. ஸோ இப்போ டேபிள் எப்படி இருக்குது, ஒரு பேசிக் டேபிள் நம்ம பண்ணோம் இல்லையா? இந்த டேபிளுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்மா? தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லையா? பாருங்கள், இந்த டேபிள் எப்படி இருக்குது, இட்ஸ் சிம்பிள் நத்திங். இங்கே ஒரு எப்படி சொல்ல, ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குதான், ஆனால் தட் இஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஆனால் இந்த டேபிள் எப்படி இருக்குது, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரைட்? இது க்ரியேட் பண்ணலாமா? ஈஸி. தென் ஸோ ஒன்று என்னெல்லாம் பண்ண முடியும், ஹோவர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியும் ப்ரோ. எப்படி ப்ரோ இது பாசிபிள்? ஜஸ்ட்டு சிம்பிள். அந்த டேபிள் ரோக்கு ஹோவர் பண்ண சொல்ல காலன் போட்டு நீங்கள் nth சைல்டுன்னு கொடுத்தீங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் nth சைல்டு நீங்கள் ஹோவர்னு கொடுக்குறீங்க. ஹோவர் பண்ண சொல்ல பேக்ரவுண்ட் என்னவா மாறணும் அப்படின்றத சொல்கிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதே எஃபெக்ட் கொடுத்துறீங்க, ஹோவர் பண்ண சொல்ல மாறணும் இல்லையா? இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன கலர் வேணால் வைக்கலாம். இஃப் யூ கிவ் அஸ் அ பிங்க்கா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஹெட்டிங்க்கு பிங்க்குன்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா POW பவுடர் ப்ளூ. ஓகேவா? பவுடர் ப்ளூ லைட்டாக வச்சா நல்லாயிருக்கும், டார்க்காக வச்சா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்ணலாமா? ஈஸி தானே? தென் ஸோ ஸ்டைலிங் டேபிளில் எப்படிலாம் ஸ்டைலிங் அப்படின்னு பார்த்தோம். த லாஸ்ட் டாப்பிக்கான கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன். ஓகேவா? ஸோ இதையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலமாக ஸ்பேன் பண்ணுறது, ரோவை ஸ்பேன் பண்ணுறது. எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்பேனிங்கிறது இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது.
காலம் எத்தனை காலம் இருக்குது? ஒரு காலம், 2 காலம், 2 காலம் தான் இருக்குது. அப்போ டீட்டெயில்ஸ்னு போட்டு ஏஜென்ட்டு என்ன இருக்குது, ஒரு காலம் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஏஜ்னு, இந்த இடத்துல சிட்டி அப்படின்னு இருக்குது. ஆனால் டீட்டெயில்ஸ்னு போட்டு இந்த இடத்துல ஒரே காலமில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கிட்ட ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்காங்களா? இது எப்படி ப்ரோ பண்ணுறது? ப்ரோ இது இங்கே மட்டும்தான் பண்ண முடியுமா? ஸோ இப்படி பண்ண முடியாதா? இங்கேயும் பண்ண முடியும். ரோ ஸ்பேன் அண்ட் காலம் ஸ்பேன். ப்ரோ ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எப்படி ப்ரோ இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரியலி ஈஸி. த்ரூ தட் CSS we can able to do. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 ஹெட்டிங் தான் வேணும். ஓகேவா? 2 ஹெட்டிங் தான் வேணும். மற்றதெல்லாம் டேட்டாலாம் 3 இருக்கும். அப்படி இருக்க சொல்ல இந்த 2 ஹெட்டிங் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட எந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஸ்பேன் பண்ண போகிறீங்க, அதாவது இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட ஒரு காலம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு காலம் இருக்குது. இந்த 2 காலமையும் ஒரே காலமாக இணைக்க போகிறீங்க. காலமாக ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்றப்ப எந்த காலமில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? 2ல் ஆரம்பித்து 3ல் வரைக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துக்கிட்ட கால் ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை எக்ஸ்பேண்ட் ஆகுது? 2 எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த இடத்துல 2ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 2ம் ஒரே காலமாக மாறிடும். ஓகேவா? இட்ஸ் ஈஸி தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இதுதான் காலம் ஸ்பேனிங். மற்றபடி ஸ்டைலிங் எல்லாம் ஒன்று தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அப்புறம் ரோ ஸ்பேன் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான். ஓகேவா? ஆனால் இந்த ரோ ஸ்பேன் நீங்கள் எங்கே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டிங்கில் இல்லை, ஹெட்டிங்லையும் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் டேபிள் ஹெட்டிங்கில் ஒரு ஹெட்டிங்கை குறைச்சிட்டு இந்த இடத்துக்கிட்ட கால் ஸ்பேன், அதாவது அட்ரிபியூட் இல்லையா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டார்டிங் டேக்கில் தான் இதை போடணும். ஓகேவா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லா அட்ரிபியூட்டுமே. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ரோ ஸ்பேன் அப்படின்னு போட்டு 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து அப் டு 2 வரைக்கும் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் ரோ ஸ்பேன் அண்ட் காலம் ஸ்பேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேபிள்ஸை நீங்கள் பெரிய பெரிய டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரோ ஸ்பேன், கால் ஸ்பேன் எக்ஸாம்பிள்னு கூகுளில் போடுங்க, அவ்வளோ டேபிள்ஸ் வரும். ஓகேவா? நாளைக்கு போய்ட்டு டேபிள்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாதுமா, ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதை அப்படியே டேபிளாக பண்ண சொல்லுவாங்க. அதுதான் டாஸ்கே. பண்ணிடுவீங்களா? பை சம் ப்ராக்டிஸ் யூ கேன் டூ, ரைட்? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக், டேபிளில் கால் குரூப். இப்போ ஒரு என்டையர் ரோவை நம்ம செலக்ட் பண்ணால் ஈஸியாக செலக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு கிளாஸ் நேமோ இல்லை டிஆர்னு கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த என்டையர் ரோவை நம்ம பேக்ரவுண்ட் கலரோ சேஞ்ச் பண்ணுறது. அப்போ என்டையர் காலம் எப்படி ப்ரோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் காலம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நேம் ஜான் அண்ட் ஜேன், இதுதான் காலம். இது லாஸ்ட் நேம் ஒரு காலம், ஏஜ் காலம். என்டையர் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இந்த காலம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ இந்த 3 எலமெண்ட்டு நான் செலக்ட் பண்ண முடியுமா தனித்தனியாக? டிஹெச்சை செலக்ட் பண்ணால் இந்த எல்லா டிஹெச்சும் செலக்ட் ஆகிடும். டிடியை செலக்ட் பண்ணால் எல்லா டிடியும் செலக்ட் ஆகிடும். இங்கே இருக்க 6 டிடியும் செலக்ட் ஆகிடும். டேபிள் ரோனா இந்த ஒரு ரோவை செலக்ட் பண்ணனா இந்த ஒரு ரோ மட்டும் செலக்ட் ஆகும். இந்த ரோக்கு ஒரு கிளாஸ் போட்டு செகண்ட் ரோ அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அந்த ரோவை பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்தனா அது செலக்ட் ஆகிடும். அப்போ காலமை எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நோ மோர் ஆப்ஷன். அதனால தான் ஒரு புது ஆப்ஷனை க்ரியேட் பண்ணாங்க, கால் குரூப் அப்படின்ட்டு. டேபிளில் கால் குரூப் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேகு அதை போட்டுட்டு இதில் நீங்கள் எத்தனை காலம் யூஸ் பண்ண போகிறீங்க? காலம் 1, காலம் 2, காலம் 3, மொத்தமாக 3 காலம் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் அந்த இடத்துல கால் அப்படின்ட்டு 3 காலம் போட்டுக்கிறீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் வச்சுட்டு மேலே போயிட்டு ஸ்டைல் பண்ணாலும் சரி தான், இல்லையா இந்த இடத்துக்கிட்ட இன்லைன் ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், செலக்ட் ஆகிடும். இந்த இடத்துக்கிட்ட செகண்ட் காலம் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும், தேர்டு காலம் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். யூ கேன் ஸ்டைல் வித் ரெஸ்பெக்ட் டு காலம். புரியுதுங்களா? இது ஒரு கான்செப்ட். ரோவை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஃபுல் ரோவை நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஆனால் காலமாக பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, கால் குரூப் கொடுத்துருக்காங்க. கால் குரூப் இஸ் அ டேக் that is used to select a entire column and able to modify the styles over the table. ஓகேவா? கால் குரூப் என்ன பண்ண சொல்லுங்க? It is used to select the bro அது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியுமா இல்ல? நோ 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 இங்க செகண்ட் கால் இருக்கு. இந்த இதே ஸ்டைலில் நீங்கள் செகண்ட் கால் கொடுத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்? ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு காலமாக கொடுக்காம ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, கண்ட்ரோல் V ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ரெட் ஓகே, ஸோ கலர் COLOR கலர் WHITE ஒயிட் ஓகேவா. இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், தப்பாக கொடுத்துருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வேறு கலர் கொடுக்குறீங்க 3வது காலம் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, டிஃப்ரெண்ட் காலமுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு இல்லை ப்ரோ, இந்த மாதிரி இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆனால் என்ன எனக்கு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு காலமாக நீங்கள் கலர் ரெட்டுன்னு கொடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுவீங்க, CLASS கிளாஸ் ஓகேவா ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க COL கால் அப்படின்னு கொடுப்பீங்க. கரெக்டாக? ஓகேவா, இது கொடுத்துட்டு அதே மாதிரி அடுத்தது இங்கே Ctrl V, அதே மாதிரி இங்கே Ctrl V இல்லையா. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணீங்க, ஹெட்டுக்கு வரீங்க. ஹெட்டுக்கு வந்து ஓகேவா, ஸோ டாட்டு Ctrl V, நீங்கள் என்ன பண்ணலாம், BACK பேக்ரவுண்ட் CK பேக்ரவுண்ட் கலர் இல்லையா, பேக்ரவுண்ட் கலர் ஸோ ரெட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, கொடுக்க தேவையில்ல அப்படின்றத தான் கால் குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் 3 காலம் 4 காலம் இருக்குது. 10 காலம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 20 காலம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, மேனுவலாக போய்ட்டு கிளாஸ் நேம் கொடுப்பீங்களா, இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி கால் குரூப் யூஸ் பண்ணுவீங்களா? இதான பெஸ்ட் மெத்தடு. எத்தனை கால் இருக்கோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட்டு கால்னு கொடுத்துக்க போகிறீங்க. 10 கால் இருக்கா, 10 கால் கொடுத்துக்க போகிறீங்க. எந்த காலம், செகண்ட் காலமா, தேர்ட் காலமா, ஃபோர்த் காலமா, இல்லை எந்த காலம்னா அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிளாஸ் நேம் போட்டு மொத்தமாக இதுக்கு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இட்ஸ் ஈஸி மெத்தட் தானே. ரோவை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோவை ஈஸியாக செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இதான் ஹெட்டிங், இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இதானே ஹெட்டிங்க்கு மொத்தமாக பேக்ரவுண்ட் கலர் க்ரீன்னா க்ரீன் ஆகிடும். கரெக்டாக? ஆனால் காலமில் உங்களால் அதை பண்ண முடியாது. அதனால தான் கால் குரூப்ன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்டு டு செலக்ட் த காலம். ஓகேவா? மல்டிபிள் காலம்ஸை செலக்ட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் கலர்ஸை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா டேபிள் உங்களுக்கு முடியுது. டேபிளில் என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் HTML டேபிள்ஸ் பார்த்தோம். டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். தென் டேபிள் பார்டர் பார்த்தோம், என்னென்ன பார்டர் ஸ்டைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டேபிள் சைஸ் வித் 0 to 100% எப்படி ரெஸ்பான்சிவாக டேபிளை மாற்றுறதுன்னு பார்த்தோம். தென் டேபிள் ஸ்டைலிங்கில் எப்படிலாம் கலர்ஸாக ஸ்டைலிங் அண்ட் ஆட் ஈவன் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஹோவர் எஃபெக்ட் எப்படி வைக்கிறது அப்படின்றத ஸ்டைலிங் பார்த்தோம். கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன், காலமையோ இல்லை ரோவையோ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஸ்பேன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். தென் கால் குரூப், ஒரு என்டையர் காலமாக நம்ம என்ன பண்ணலாம், எப்படி செலக்ட் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ என்டையர் டேபிள் 6 டாப்பிக்காக ஒரு 40 minutes நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணணும், அதை அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்டையர் சோர்ஸ் கோட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கோட் ஆஃப் ஸ்கில்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபுல் ஸ்டாக். ஸோ அடுத்த டாப்பிக்கில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பி வித் அஸ். ஓகே, தேங்க்யூமா.